ஆலோசகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சபரிமலையில் தெரிஞ்ச மகர ஜோதியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க. இதை பற்றின வீடியோ தொகுப்பு இதோ உங்களுக்காக. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பிரசித்தி பெற்ற மகர விளக்கு பூஜை இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இதுக்கான கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில் குவிஞ்சிருக்காங்க. முன்னதாக மகர ஜோதியை தரிசிப்பதற்காக கடந்த பல நாட்களுக்கு முன்னரே பாண்டித்தாவலம், ஹில்டாப், புல்மேடு உள்பட பல்வேறு இடங்களில் பக்தர்கள் குடில் கட்டி தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சபரிமலையில் பாதுகாப்பு பணிக்காக 3000 போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதையடுத்து இன்னைக்கு காலையில் மகர சங்கரம பூஜை நடைபெற்றுச்சு. மகர விளக்கு பூஜை அன்னைக்கு ஐயப்ப விக்கிரகத்தில் திருவாபரணம் அணிவிக்கப்படுவது வழக்கம். இந்த திருவாபரணம் பந்தளம் வலிய கோவிக்கால் சாஸ்தா கோவிலிருந்து நேற்று முன்தினம் மதியம் ஊர்வலமாக புறப்பட்டுச்சு. மாலை 6:15 மணிக்கு அப்புறமா திருவாபரண ஊர்வலம் சபரிமலை சன்னிதானத்தை அடைஞ்சுது. அதுக்கப்புறமா திருவாபரணம் ஐயப்ப விக்கிரகத்தில் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் தான் பொன்னம்பலமேட்டில் 3 முறை மகர ஜோதி தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் சரணகோஷம் முழங்க லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதியை தரிசனம் செஞ்சாங்க. முன்னதாக மகர ஜோதியை முன்னிட்டு இன்னைக்கு மத்தியானம் முதல் பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.